Hello viewers, welcome to my channel. என் பயணம் உங்களுடன். இன்னைக்கு நம்ம எல்லாருக்குமே யூஸ் ஆகுற மாதிரி குட்டி குட்டி டிப்ஸ் தான் பார்க்க போறோம். பொதுவா இந்த மாதிரி பேஸ்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது நம்ம டெய்லி யூஸ் பண்ண கீழ அப்படியே வந்துரும். அப்புறம் அடுத்த நாள் மறுபடியும் நம்ம ஸ்ட்ரகிள் பண்ணனும். அப்படி ஆகாம இருக்கறதுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன பைண்டர் கிளிப்ஸை வந்து வெச்சு மடக்கி வெச்சிட்டோம்னா ஈஸியா நமக்கு பேஸ்ட் வந்து ரிலீஸ் ஆயிடும். கஷ்டப்பட வேண்டியதில்லை. அதே மாதிரி சப்போஸ் நம்மக்கிட்ட இது இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்க இந்த பூ குத்துற பின் இருக்கு இல்லையா, ஹேர் பின், அதை வச்சு கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 2-3 days ஒன்ஸ் வந்து இப்படி கொஞ்சம் பெருசாக மடக்கி விட்டு இந்த பின்னை குத்தி நம்ம யூஸ் பண்ணலாம். இந்த டிப் வந்து நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது நம்மளோட மளிகை சாமானம் எல்லாமே சீலிங் கிளிப்ஸில் வச்சு நம்ம கவர் பண்ணி வைப்போம். அது வந்து கொஞ்சம் இடத்த பிடிக்கும். அதுக்கு பதிலாக இந்த மாதிரி பைண்டர் கிளிப்ஸ் வாங்கி வச்சுட்டா அதுவுமே இந்த மாதிரி ஐட்டங்களை கவர் பண்ண யூஸ் ஆகும். அடுத்தது எல்லாருமே ஓரளவுக்கு யூஸ் பண்ணி கொஞ்சம் பழசாகிற சாக்ஸ் லூஸ் ஆகிடுச்சுன்னா அதை வந்து தூக்கி போட்டுருவோம். அதுக்கு பதிலாக அதை வந்து மைக்ரோ ஃபைபர் க்ளவுஸ் மாதிரியே நம்ம வந்து கையில் மாட்டிட்டு ஈஸியாக ஜன்னல் கதவு அந்த மாதிரி எல்லாம் தொடச்சி விடலாம். கஷ்டப்பட்டு நம்ம துடைக்கிறது இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அடுத்த டிப் வந்து இந்த ஹாலிடேக்கு முக்கியமான ஒரு யூஸ்ஃபுல்லாகிற டிப்ஸ் தான். பொதுவாக குழந்தைங்க மணலில் விளையாடிட்டு வந்தாங்கன்னா மணல் வந்து ஒட்டிடும். அதை தட்டி விட்டோம்னா ஈஸியாக போகாது. குளித்தாலுமே கொஞ்சம் ஈஸியாக போகாது. அதுக்கு என்ன பண்ணணும்னா பேபி பவுடர் வந்து கொஞ்சமாக எடுத்துக்கிட்டு அந்த மணல் இருக்குது இல்லைங்களா, அந்த மணலை வந்து லைட்டாக அப்படியே நம்ம பூசி விட்டுட்டோம்னா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மணல் வந்து விழுந்துடும். அதுக்கப்புறமா ஒரு துணி வச்சு தொடச்சிட்டு குளிக்க வச்சிடலாம். பொதுவாக அந்த மணலில் வந்து ஒரு மாதிரி மினுமினுப்பான மெட்டீரியல் இருக்கும். அது குளித்தாலும் போகாது. அதுக்கு நிச்சயமாக நீங்கள் இந்த டிப்ஸ் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஈஸியாக அந்த மணலும் அந்த கிளிட்டரிங் மெட்டீரியல்லேருந்தும் நம்ம தப்பிச்சிடலாம். பொதுவாக இந்த ஷூ வந்து நம்ம எப்படி சானிடைஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டீ பேக் டிப்டியோட அந்த பேக்கை வந்து உள்ளே வச்சு விட்டுட்டோம்னா கம்ப்ளீட்டாக அது வந்து சானிடைஸ் ஆகிடும். இன்னொரு விஷயம், இந்த ஷூவை வந்து அப்பப்போ நம்ம இந்த மாதிரி சானிடைஸ் பண்ணுறது தான் ரொம்ப நல்லது. ஏன்னா ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கனால அதில் வந்து ஸ்வெட்டு வரும்போது ஃபங்கஸ் எல்லாம் ஃபார்ம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். மந்த்லி ஒன்ஸ் பண்ணால் கூட போதும், கம்ப்ளீட்டாக சானிடைஸ் பண்ணிடலாம். அடுத்தது எல்லாருக்குமே இருக்கிறது பிளாக் சர்க்கிள் பிரச்சனை தான். அது இந்த மாதிரி யூஸ் பண்ண டீ பேக்கை லைட்டாக வந்து ரோஸ் வாட்டர் ஒரு ட்ராப் மட்டும் விட்டு கொஞ்சம் ஈரமானதும் இந்த மாதிரி கண்ணில் வந்து வச்சிட்டோம்னா அந்த பிளாக் சர்க்கிள் வந்து நம்மளுக்கு நாள் ஆக ஆக வந்து குறைய ஆரம்பிச்சிடும். இன்னொரு விஷயம், இது வந்து யூஸ் பண்ண டீ பேக்ஸ் கூட நம்ம யூஸ் பண்ணலாம். ஓரளவுக்கு வந்து காஞ்சிடும். அதுக்கப்புறம் தண்ணியை லைட்டாக ஸ்ப்ரிங்கிள் பண்ணி நம்ம கண்ணில் வச்சு எடுத்தோம்னா ரொம்பவே ரிலாக்ஸ்டாக இருப்போம். அடுத்தது ஹோம்மேட் ரூம் ஃப்ரெஷ்னர் வந்து இந்த டீ பேக்கை வச்சு நம்ம பண்ணலாம். பொதுவாக இந்த டீ பேக் வந்து உள்ளே வந்து ட்ரைடு லீஃப் இருக்கும். அதில் இந்த மாதிரி எசென்ஷியல் ஆயில் ஒரு 3 ட்ராப் விட்டுட்டு உங்களுக்கு எந்த ஸ்மெல் பிடிக்குமோ அந்த எசென்ஷியல் ஆயில் வாங்கிக்கலாம். நான் வந்து லாவெண்டர் எசென்ஷியல் ஆயில் தான் யூஸ் பண்ணுறேன். இது வந்து நிறைய பர்பஸ்க்கு யூஸ் ஆகுது. ஸோ இதை வந்து நம்ம டீ பேக்கில் ஒரு 3 ட்ராப் விட்டுட்டு எந்த இடத்துல நம்மளுக்கு வந்து வாசமாக இருக்கணுமோ அந்த இடத்துல ஹேங் பண்ணி விட்டுடலாம். வீக்லி ஒன்ஸ் இந்த மாதிரி ஒரு 3 ட்ராப் விட்டு நம்ம அதே டீ பேக்கை வந்து யூஸ் பண்ணலாம். ஒரு மாதத்துக்கு ஒரு தடவையோ 2 மாதத்துக்கு ஒரு தடவையோ வேறு புது டீ பேக் வந்து நம்ம எடுத்துக்கலாம். இது ரொம்பவே நல்ல மெத்தடாக இருக்கும். நம்ம எல்லாருமே ஃபேஷன் ஜுவல்லரி, இமிட்டேஷன் ஜுவல்லரி வச்சுருப்போம். கம்மல், நெக்லஸ், வளையல் அந்த மாதிரியெல்லாம். அதெல்லாம் எப்பயுமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் அப்படின்னா நம்ம வந்து அதை வச்சுருக்க அந்த பாக்ஸில் கண்டெய்னரில் வந்து ஏர்டைட்டாக வந்து இருக்கணும். அதே மாதிரி இந்த கண்டெய்னரில் ஒரு சின்ன டீ பேக்கை போட்டு வச்சு நம்ம ஸ்டோர் பண்ணோம்னா சீக்கிரமாக கருக்காது, ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். ரொம்ப வருஷம் நம்ம யூஸ் பண்ணலாம். புதுசு மாதிரியே எப்பயுமே நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். அடுத்தது இப்போல்லாம் வந்து நம்ம நிறைய ஐட்டம்ஸ் வாங்கினா இந்த மாதிரி ஒரு நெட்டும் ஒரு கிளிப்பரோடு தருவாங்க. வெங்காயம் வாங்கினா கூட இந்த மாதிரி தர்றாங்க. அதையும் வந்து தூக்கி வீசாமல் குழந்தைங்களோட டாய்ஸை வந்து செக்ரிகேட் பண்ணி ஸ்டோர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். பொதுவாக இந்த நெட்டு நம்மளுக்கு கிழிஞ்சிட்டாலும் இந்த பிளாஸ்டிக் கிளிப்பர் வந்து நிறைய விஷயங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவங்க தேவைப்படும் போது எது தேவையோ அதை மட்டும் எடுத்து விளையாடுவாங்க. நம்மளுக்கும் ரொம்பவே ஈஸியாகவும் இருக்கும், யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். அதே மாதிரி இந்த பிளாஸ்டிக் கிளிப்பரை வந்து ஹோம்மேட் ரூம் ஃப்ரெஷ்னர் யூஸ் பண்ணுறதுக்கு கூட நம்ம எடுத்துக்கலாம். இந்த குட்டி
பேக்கில் வந்து நிறைய டீ லீவ்ஸ் தான் போட்டிருக்கேன், க்ரீன் டீ லீவ்ஸு. அதுலேயே வந்து எசென்ஷியல் ஆயில் விட்டு இந்த கிளிப்பர் மாட்டி அழகாக ஹேங் பண்ணி விடுறதுக்காக யூஸ் பண்ணலாம். அடுத்தது எலக்ட்ரானிக் குட்ஸ் வாங்கினா இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு இது கொடுப்பாங்க. அதையும் வந்து தூக்கி வீசாமல் நம்ம வந்து நம்மளோட சார்ஜர் சுற்றி வைக்கிறதுக்கோ ஹெட்ஃபோன் சுற்றி வைக்கிறதுக்கோ யூஸ் பண்ணலாம். ரொம்ப முக்கியமானது, வெயில் காலத்தில் புளியை அதிகமாக யூஸ் பண்ணுறதை விட புளிப்பு டேஸ்ட்டுக்காக நம்ம ட்ரை மேங்கோ பவுடர் யூஸ் பண்ணுறது உடம்புக்கும் நல்லது. கண்டிப்பாக இந்த வீடியோலாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நிச்சயமாக உங்களோட கமெண்ட்ஸ் அண்ட் சஜஷன்ஸை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.